ஃபஸ்ட்டு இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் குல்ஃபி. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பால் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததும் இதில் 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா திக்காக வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாமை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம குல்ஃபி மோடில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து நான் இதை வெளியே எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து ஒரு 30 செகண்ட் முக்கி நம்ம இதை எடுத்துட்டோன்னா ஈஸியாக குல்ஃபி வெளியே வந்துடும். நீங்கள் சாதா தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாதா தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம குல்ஃபி எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.